Hi friends, இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த காலத்துல மூவி பார்க்குறோம். அந்த மூவில வர வீடியோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே போல வீடியோ டைட்டில் வந்து நம்ம பேர்ல வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம இந்த செல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்கான நிறைய டெம்ப்ளேட் வந்து இதில் இருக்குது. நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து சினிமேட்டிக், ரொமான்டிக், ஆக்ஷன், சயின்டிஃபை சொல்லி நிறைய மூவிஸ் இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அப்போ வந்து சினிமேட்டிக் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோபின் கோல்ட் அந்த நிறைய மூவிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன மூவிஸ் பிடிச்சிருக்கோ அந்த மூவிஸில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு எது வேணுமோ நாங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை வந்து செலக்ட் பண்ணி கொள்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1.6 MB. நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ண அப்புறம் உங்களுக்கு க்ரியேட் வரும். க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டெக்ஸ்ட் என்னென்ன எடிட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது வந்து அதோட ப்ரிவியூ போயிட்டுருக்கு. இது நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அதில் இருக்கிற ஃபோட்டோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கேலரியில் வந்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேலரியில் என்ன ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. நாங்கள் வந்து ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரில் இருக்கிற இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதோட ப்ரீவியூ வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு அதோட ப்ரீவியூ வந்து எங்களுக்கு காட்டிடும். இப்படி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். இப்போது நான் வந்து ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு எல்லாமே வந்து க்ரோப் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி அதை ஜூம் அவுட் பண்ணி நாங்கள் அதை வந்து க்ரோப் பண்ணிக்கொள்ளலாம். கரெக்டான சைஸில் இருந்துச்சுன்னு சொன்னது எங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு என்னோடய தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டைட்டில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு ஒரு ப்ரிவியூ ஒன்று நம்மளுக்கு காட்டும். அது நம்மளுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து மேலே இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ காட்டும். இப்போ நாங்கள் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இல்லை மூவி நேம் கேட்குறாங்க. அதில் வந்துட்டு நான் மிஸ்டர் முல்லைன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களோட நேமை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து டைப் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போது மூவியோட ஸ்டார்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மிஸ்டர் முல்லைன்னு சொல்லிட்டு வருது. அதுக்கடுத்து வந்துட்டு ஒவ்வொரு இமேஜ்லேயும் வர டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணணும். இப்போ நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது நமக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. எம்டியாக வர வேண்டிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். அது வந்து டிரெக்ட் பை கேட்குறாங்க. அடுத்து வந்து யூசர் நேம் கேட்குறாங்க. நான் என்னோட நேமே கொடுத்துக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதோட அவுட்புட் வந்து ப்ரிவியூ காட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இல்லை, நாங்கள் வந்து க்ளீனாக விட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. இப்போது நாங்கள் வந்துட்டு இதில் நமக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸை வந்து நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும், ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு நாங்கள் மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எங்கே மியூசிக் இருக்குன்னு சொல்லி கேட்கும். நாங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கிற மியூசிக்கை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் டிக் கொடுக்குறேன். இந்த மியூசிக் வந்து நம்மளோட டைட்டிலில் வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போது நான் வந்து பேக் போயிடுறேன். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற
டைட்டிலை வந்து நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு ப்ரோசஸிங் ஆகி நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.